Welcome to my Tamil Recipes channel. Tamil Recipes channel subscribe பண்ணாதவங்க subscribe பண்ணுங்க and மறக்காம bell button click பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பாப்போமா? ஆடி கூழ். செய்ய தேவையான பொருட்கள்: கேழ்வரகு மாவு 1.5 கப், அரிசி 1/2 கப், உப்பு தேவையான அளவு, சின்ன வெங்காயம் 7, கருவேப்பிலை சிறிது, பச்சை மிளகாய் 3. எப்படி செய்யறதுன்னு பாப்போமா? மாவை தண்ணி விட்டு நல்லா கரைச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் அரிசியையும் நல்லா குழைய வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் கரைச்சு வச்சிருக்க மாவுலயே உப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அது கூட வேக வச்சு வச்சிருக்க சாதத்தையும் சேர்த்து நல்லா தண்ணி பதத்துக்கு கரைச்சு வச்சுக்கோங்க. கரைச்சு வச்ச இந்த மாவை அடுப்புல வச்சு கைவிடாம கிண்டுங்க. ஏன்னா மாவு உடனே கெட்டி விழ ஆரம்பிச்சிரும். ஒண்ணு போல நல்லா வெந்து நல்லா ஷைனியா மேல வந்து கெட்டி ஆனதும் அடுப்பை அணைச்சிட்டு ஆற வச்சிருங்க. ஆறுனதுக்கு அப்புறம் அது கூட மோர் சேர்த்து கரைச்சிங்கன்னா உங்க கூழ் ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பாய் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம தோஸ்து உங்களுக்கு ஒரு கிச்சன் டிப் சொல்றதுக்கு தயாரா இருக்கிறாரு. கேக்குறீங்களா? எல்லாருக்கும் வணக்கம். சோத்துக்கத்தாழையோட நடுப்பகுதியை பிளந்து அதுல இருக்கிற கசப்பான ஜூஸ மோர்ல கலந்து தினமும் குடிச்சிட்டு வந்தா அல்சர் மாதிரி வயிறு சம்பந்தப்பட்ட நோய்ங்க சரியாகும். அதே மாதிரி இளமை ததும்ப வாழ இது இன்னொரு சூப்பரான ஈஸியான வழிங்க. Thanks for watching this video friends. நாளைக்கு இன்னொரு ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். ரெசிபியை உங்க இமேஜினேஷனுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன்ஸோட ட்ரை பண்ணி பாருங்க. அதோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை சேனலோட ஃபேஸ்புக் பேஜில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. சரியா? ஓகே, பை.